சிங்கமுனரி சேவக பெருமாள் ஐயனார் கோவில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் உள்ள 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவம் கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு விநாயகரும் சிங்கம்பிடாரி அம்மனும் தனித்தனி வாகனத்தில் எழுந்தருளினர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சேவக பெருமான் எழுந்தருளிய தேரினை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து விழுந்தனர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேர் நிலையை அடைந்ததும் அங்கிருந்த பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் 3 லட்சம் தேங்காய்களை உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். திருவிழா ஒரு உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளுகின்ற தேர் திருவிழாவாக இருக்கு. கடந்த 10 தினங்களாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயில் வளாகத்திலே வந்து போயிருக்கிறார்கள். இன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த தேர் திருவிழாவில் திரண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேர் நிலை கூத்தியவுடன் உலகத்திலே எங்கும் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட பல லட்சம் தேங்காய்கள் உடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விழாவாக இந்த தேர் திருவிழா அமைந்திருக்கிறது.